அனுதினம் என்னை ஆமென் கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி. கரங்களை வைத்தி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை சொல்லுங்க. நீங்க மாத்திரம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி. நீங்க மாத்திரம் பாடுங்க. கண்மணி கோடி நன்றி ஐயா. ஆமென். கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீர், கோடி நன்றி. கரங்களை வைத்து எல்லாரும் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை சொல்லுங்க. நீங்க மாத்திரம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை. ஓ ஜீவனுள்ள நாட்கள் இயேசுவை உம்மை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் பின்னால் ஆமென் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு விடுதலை. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். என்றும் இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் எல்லாரும் சேர்ந்து திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எல்லாரும் சேர்ந்து எனக்கு குறித்ததை விசுவாசத்தோட இன்று ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். ஆகும்,
தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க எல்லாரும். ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து, ஆமென், உயரே எழும்பிடுவாய். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ மாத்த சொல்லுங்க. புதுபலன் அடைந்திடுவேன். விசுவாசத்தோட புதுபலன் அடைந்திடு. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. புதுபலன் அடைந்திடு. ஆமென். புதுபலன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சரி சொல்லாமே. சாத்தான் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவேன். சொல்லுங்க எல்லாரும். நான் புதுபலன் அடைந்திடுவேன். புதுபலன் அடைந்திடுவேன். புதுபலன் அடைந்திடு. நீங்க மாத்த சொல்ல போறீங்க. புதுபலன் அடைந்திடு. விசுவாசத்தோட எல்லாரும். நான் புதுபலன் அடைவேன். நான் புதுபலன் அடைந்திடுவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களா செய்து அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடு. சொல்லுங்க எல்லாரும். ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை. ஜெயம் கொடுக்கும் ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நிறமே உமக்கே. சொல்லுங்க எல்லாரும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நிறமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியரும். சேர்ந்து பாடுவோம். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடு. பூவில் கடம் போர் புரிகையில் பாவம் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே உந்த நிறமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே உந்த நிறமே உமக்கே. தூயாதி
தூயவரே உமது புகழை நான் பாடும். சொல்லுங்க எல்லாரும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை எல்லாரும் சேர்ந்து. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை பாடுவேன். சீடரில் கால்களை கழுவினவர், சீடரில் கால்களை கழுவின். ஆமென். செந்நீரால் என் உள்ளம் கரங்களா செய்து. பாரில் எனக்கு ஆமென் உயிருள்ள வரை நின் புகழ் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்மை உயர்த்தாமல் நாங்கள் யாரை உயர்த்த போகிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை உயர்த்துவது பெரிய பாக்கியம். ஆமென். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஆமென். இன்னைக்கு காலை வேளையில நம்முடைய கேவி கிணறுல குடும்ப பண்டிகையை முடிச்சுட்டு நான் அப்படியே வெளியே வேகமாக வந்தேன். வரப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு லாரி திடீர்னு நின்றுச்சு. பார்த்தீங்கன்னா எதுக்கு நின்றுச்சுன்னு தெரியல. அந்த லாரியில் அவர் மட்டும்தான் வந்திருக்கிறார். அவருக்கு காக்கா வெளிப்பு வந்து அப்படியே லாரி நின்றுச்சு ரோட்டில். கிருபையாக இந்த மனுஷன் காலை வச்சு என்ன செஞ்சிட்டாரு, பிரேக்கை பிடிச்சிட்டாரு. ஒரு விபத்து இல்லை, துடிச்சிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் வேக வேகமாக ஓடி போய் அவரை காப்பாற்றி அவர் கொஞ்சம் தெளிவு வந்தேன்னா அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் ஓட்டுறேன்றாரு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எவ்வளோ கிருபையாய் நம்மை நடத்துறாரு. ஆமே. இன்னைக்கு நம்ம சுவாசிக்குது நம்ம அப்பா நமக்கு போட்டிருக்கிற ஒரு பெரிய கிருபைங்க. அதை தான் உணர்ந்து இந்த பக்தன் சொல்லுகிற, ஆண்டவரே பாரில் வேறென்னவே உயிருள்ளவரை நின் புகழ் பாடவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதுதான் பெரிய பாக்கியம். ஆமென். அதனால ஒவ்வொரு முறையும் நான் ஆராதனை சொல்லுவேன், நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு என்ன சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரே ஒரு பாடல ஒரு கவியை ஆண்டவரை அழகா சொல்லி, உம்மை பாடாமல் நாங்கள் யாரை பாடுவோம், உம்மை உயர்த்தாமல் நாங்கள் யாரை உயர்த்த போகிறோம். துதியும் உமக்கே அல்லேலூயா. அந்த பாடலுடைய ஒரு கவியை நம்ம சேர்ந்து பாட போறோம். நல்ல கை தட்டி. ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் சொல்லுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், அப்பா உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். ஜீவன் சுகங்கள் தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகங்கள் தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் எல்லாம் வாய் திறந்து சத்தமாய் உம்மை பாடாமல் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை சொல்லுங்க உண்மையா. ஆண்டவரே
ஆண்டவரே. உம்மை பாடாம் யாரை நான் பாடுவேன், ஆமென். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, ஆமென், ஆமென். கணமும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே, அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் பாடுவேன், ஆமென் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சொல்லுவோம். பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் ஜீவன் சுகம் பலன் தந்து சொல்லுவோம். ஜீவன் சுகம் பலன் தந்து காக்கிறே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காக்கிறே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதியும் உமக்கே உமக்கே. அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், ஆமென் துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் மீட்டெடுத்தவரே, ஆமென். அவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் அப்படியே எளிமை நிற்கலாமா? ஆமென். உங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரை உங்களை பாடாம நாங்க வேற யாரை பாட முடியும்? உம்மை உயர்த்தாமல் நாங்கள் வேற யாரை உயர்த்த முடியும்? எங்களுக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்து பாதுகாத்த தேவமே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் சில நிமிடம் நல்ல வாயை திறந்து நன்றி அப்பா. 8 மாதங்கள் எங்கள் கரங்களை பிடித்தவரே, இந்த 9வது மாதத்தில் இந்த 3 நாளும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீரே, உமக்கு கோடி சோத்திரங்கள் அப்பான்னு சொல்லி நல்ல வாயை திறந்து அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 2-3 நிமிடம் உங்க சத்தம் எழும்பட்டோம். நம்ம எத்தனை பிரயாணம் பண்ணினோம், எத்தனை இடத்துல நம்ம உட்கார்ந்தோம், எவ்வளவுலாம் கர்த்தர் நம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எவ்வளவோ தேவைகள் நிறைந்த தருணம் இருந்ததில்ல, எவ்வளவோ வியாதியில் நிறைந்த தருணங்கள் இருந்ததில்ல, எத்தனையோ மரண தருணங்கள் இருந்ததில்ல, எத்தனையோ கைவிடப்பட்ட தருணங்கள் இருந்தது, எத்தனையோ மனுஷன் நமக்கு முன்பாக அடைத்த தருணங்கள் இருந்ததில்ல. பலன் இல்லாமல் போகும்போது ஆமென் அப்படிப்பட்ட ஒரு தருணம் இருந்ததில்ல. கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் மகளே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவரே, நன்றியோடு துதிப்பீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த ஜீவன், எங்களுக்கு கொடுத்த கிருபை, எங்களுக்கு கொடுத்த பலன், எங்களுக்கு கொடுத்த மேன்மைக்காக உமக்கு நன்றி. நல்ல வாயை திறந்து ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் பாதங்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது எங்களை தாங்கின தேவனே, எங்களை சுமந்த தேவனே, எங்களை தப்புவித்த தேவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, எங்கள் காலை தள்ளாட விடாமல் பாதுகாத்தவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற அரண்களை உடைத்தவரே, எங்களுக்கு முன்பாக நின்று சத்துருக்களை துரத்தினவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க. இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க 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 ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த இடத்துல கொடுக்கிறார். நம்முடைய பாத்திரங்களை கர்த்தர் நிரப்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தொய்ந்து போன பாத்திரங்கள் தான், கைவிடப்பட்ட பாத்திரங்கள் தான், வழியே தெரியாத பாத்திரங்கள் தான். கர்த்தர் சொல்கிற நான் உங்களை நிரப்புவேன். ஆமென். I will fill. கர்த்தர் நான் உங்களை நிரப்புவேன். இப்பொழுது நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாத்திரங்களை நிரப்போ, அபிஷேகத்தினால் நிரப்போ, வல்லமையினால நிரப்போ, மகிமையினால நிரப்போ. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீங்க கேட்க கேட்க ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க கேட்க கேட்க உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியானவருடைய பலன் ஊற்றப்படுகிறது. அந்த பலவீனங்கள் ஆவிகள் வெளியேறுகிறது, அந்த பயத்தின் கிரியைகள் வெளியேறுகிறது.
அந்த சத்துருக்களின் கிரிகளை கர்த்தர் முறிக்கிறார். கர்த்தருடைய அக்கினி, அளவில்லாத ஒரு அக்கினி, மகிமையின் அக்கினி இந்த இடத்துல இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லார் மேல ஒரு ஆவியின் மலை, ஒரு ஆவியின் மலை. ஆமென். எவைகளை குறித்து கலங்கம் பண்ணினானோ அந்த கலக்கங்கள் எல்லாம் வெளியேறுகிறது, அந்த போராட்டங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. நித்திய மகிழ்ச்சியினால, நித்திய மகிழ்ச்சியினால, நித்திய கிருபையினால, நித்திய விவாகத்துக்கு என்று அவளை நியமித்துக் கொண்டாரே, அந்த மாறாத பிரசனம் நாம உயர்த்தப்படட்டப்பா. எங்களுக்கு ஒரு புகலிடம் உண்டு, எங்களுக்கு ஒரு மறைவிடம் உண்டு. சத்துருவே, ஹல்லேலூயா, ஆமென். அவன் வெட்கப்பட்டு போவா. நம் தலையை உயர்த்துகிற தேவன் நம்முடைய மணவாளனாகி இயேசு, நம்முடைய மணவாளனாகி இயேசு. எத்தனை பேர் அந்த ஆண்டவரை உயர்த்த போகிறோம்? Thank you Lord. எனது மணவாளனே, என் இதய தேவனே, எஸ் இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மோடு தான். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் சொல்லுதையா. உம் அன்பை பாட பாட, எத்தனை பேர் உண்மையா? உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, அப்படியே சொல்லுங்கப்பா. என் இதய ஏக்கமே, இனியவரே, இனியவர் ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, எத்தனை பேர் உண்மையா? உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, அடி உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணும். கைகளை உயர்த்தி மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய தேக்கமே, இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. இயேசுவே, உம்முகம் பார்க்கணுமே, உங்க அழகை மாத்திரமே ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, ராஜா, உம் பாதம் அமரணுமே. இயேசுவே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, ஆமென், என் இதய ஏக்கமே, இனியவர்
ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? உம்மைத்தான் தேடுகிறேன். சொல்லுங்க பாப்பா. நான் உம்மைத்தான் நேசிக்கி. நீங்க சொல்ல சொல்ல பிசாசு வெட்கப்படுவான். எத்தனை பேர் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்? சொல்லுங்க சொல்லுங்க, அப்படியே மனசார சொல்லுங்க. நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த முகம், எங்களுக்காக சிதைக்கப்பட்ட அந்த முகம், அல்லேலூயா. கடைசியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்ல முடியுமா? முகம் பார்க்கணுமே அப்பா, உம்மழகை ரசிக்கணுமே இயேசுவே, முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, சித்த மாத்திரம் உம் சித்தம் அறியணுமே, நாங்க உம் சித்தம் அறியணுமே. இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னத்தை. ஆண்டவருடைய வாஞ்சியாதான் என் பிள்ளை என்ன பார்க்கட்டும் தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. என் பிள்ளைய நான் பார்க்கணும். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் ஏவாளோடு உலாவினார். ஐயோ மை சன், ஐ வாண்ட் டு see you. இந்த மாலை வேளையில ஏசப்பா உங்களை பார்க்க விரும்புகிறாரு. என் பிள்ளை என்கிட்ட பேசணும்னு விரும்புகிறாரு. அவருடைய மெல்லிய பிரசனத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றிக்கொண்டே இருக்கிறாரு. ஆமீன். நான் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து தேவனுடைய பிரசனத்தை கர்த்தர் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பதற்காக நல்ல கரங்களை ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை செலுத்து. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி நன்றி. நம்ம ஜெப நிலைமையில அப்படியே அமருவோம். ஆமென். நம்ம தொடர்ந்து இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த கடைசி நாட்களிலே. ஆமென். கர்த்தர் நம்மத்தில் அசைவாடணும். அல்லேலூயா. ஆமென். நல்ல கிடைங்க. இந்த நாளில் ஆண்டவர் கடந்த மாதத்தில் ஜெப மாதத்தில் ஆவியானவர் எங்களுக்கு பாரப்படுத்தின ஒரு காரியம், 2 காரியத்திற்கு ஆவியானவர் அதிகமாய் பாரப்படுத்தினார். ஒன்று நம்முடைய திருச்சபைக்கு, 2வது நம்முடைய குடும்பங்களுக்காக ஆவியானவர் பாரப்படும்படியாய் சொன்னார். இப்போ இந்த 2 காரியங்களை மனதில் வைத்து நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்ச நேரம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஆமீன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக ஆமீன் சத்துருவின் ஆளுகை இருக்கக்கூடாது, மனுஷிக ஆளுகை இருக்கக்கூடாது, கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க சபைக்கு தலை நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. உங்க ஆளுகையை தான் நாங்க பார்க்கணும். எங்களுடைய மனவாளனே நீங்க தான் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவர் அநேக திருச்சபைகளை பார்த்து துக்கத்தோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் பாரப்படுவோம், கொஞ்சம் பாரப்படுவோம். ஐயோ, ஒரு திருச்சபை உருவாகுவதற்கு மிஷனரிகள் சிந்தின விளக்கரையும் வர்ணிக்க முடியாது, அவர்கள் பட்ட பிரயாசம் வர்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்தத்தை மறந்து ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்தை மறக்க, ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை செய்ய மறக்குகிற எவ்வளவோ காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். எங்கள் எஜமானனே, மீண்டும் இந்த கூடாரங்களை திரும்ப கட்டுவீராக. மீண்டும் இந்த ஒரு எழுப்புதல் ஆவி எங்களுடைய திருச்சபைகளை வைப்பீராக. மீண்டும் பற்றி எரியட்டும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களில் குலைத்து போடுகிற ஆமீன் சமாதானத்தின் கிரிகளை கர்த்தர் முறித்து ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பங்களில் பிரிவினை ஆவிகள், சமாதான குறைவு, ஆண்டவரின் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், ஆமீன் பிள்ளை நிமித்தம் பிசாசு சமாதானத்தை குலைத்து போடுகிறா. இந்த காரியங்களை அப்படியே மனதில் வைத்து எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாமா? இயேசுவின் நாமத்தினால். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக குடும்பத்தில் காணப்படுகிறதான திருமண தடைகள், ஹல்லேலூயா, வேலையில்
வேலையின்மையின் காரியங்கள், பொருளாதார தடைகளை கர்த்தர் இந்த நாளில முறித்து போடணும். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை இறங்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே முடிந்தவங்க, அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஒரே ஒரு நிமிடம் தான். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும் சொல்லி இந்த காரியங்களுக்காக, இந்த 2 காரியங்களுக்காக அருமையான ஜெபமாலைக்கு முன்பாக வந்து ஜெபிக்க போறாங்க. ஆண்டவரே துதிக்கிறேன் சப்பா, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர், துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலை கூட தகப்பனே அப்பா, நான் ஒரு சிறு கூட்டமாய் ஒரு குடும்பமாய் தகப்பனே அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க அப்பா கடந்தவரை கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. வேலை கூட தகப்பனே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஏறடிக்க ராஜா என் தகப்பனே திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா நீங்க ரத்தம் சிந்திச்சு அப்பா திருச்சபை ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையில் கல்லர் குகைகளை போல வியாபார ஸ்தலமாக அப்பா அரசியலும் கேவலமாக தகப்பனே அப்பா திருச்சபையில் இல்லாதபடி தகப்பனே ஏசப்பா திருச்சபையெல்லாம் தகப்பனே அழுது கொடுக்க கத்திட்டீங்க அப்பா. இயேசுவே ஒவ்வொரு தகப்பனே மன இருங்கப்பா. திருச்சபையில் கூட தகப்பனே அப்பா சண்டைகள் சச்சைகள் போட்டிகள் எலெக்ஷன் வந்தது கூட கர்த்தாவே நீ மாநேரங்க ஜாபத்தை கேட்டு தகப்பனே எலெக்ஷனை இல்லாதபடி முடித்து போட்டீரே, அதுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா வேற்று மனன் எங்கள் தகப்பனே ஆண்டு கொடுத்த தகப்பனே அந்த ஜட்ஜை கூட தகப்பனே நீதிபதி தகப்பனே எடுத்து போட்டு ஐயா ஒரு நல்ல ஒரு மகனை கொண்டு தந்தீரே, அதுக்காக கோடி நன்றி கோடி நன்றி கோடி நன்றி தகப்பனே. அப்பா சண்டைகள் சச்சைகள் எல்லாரும் தகப்பனே போட்டிகள் பொறாமை இல்லாத கர்த்தாவே ஏசப்பா திருச்சபையில் கூட தகப்பனே எழுப்பு அக்கினி பற்றி பிடிக்கட்டும் ஐயா. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களாப்பா. அந்த விருப்பம் ஒவ்வொரு நிறைவேறட்டும் ஐயா, ஒவ்வொரு மூப்பர்களும் உண்டாகட்டும் ஐயா, ஒவ்வொரு போதகர்களும் உண்டாகட்டும் ஐயா. அப்பா நீ இப்ப பிஷப்பை கத்துல கொடிக்கிறோம் ஐயா. அவர்கள் கூட கர்த்தருக்கு பயந்து ஆவியில் நொறுங்கொண்டு என் வாசனத்துக்கு நடுகிறவரே நான் நோக்கி பார்ப்பேன் சொல்லியப்பா. இந்த வாசனத்தை இப்படி வார்த்தையின்படி தகப்பனே அப்பா தகப்பனே வசனத்துக்கு வார்த்தைக்கு நடுகிறவரே கத்தனை கொண்டு வந்து செபிக்கிறோமே தகப்பனே. வார்த்தை பிஷப்பை கத்துல கொடிக்கிறோம் ஐயா. அப்பா மோசையை போல அப்பா ஜனங்களுக்காக திறப்பில் செபிக்க தகப்பனே அப்பா தகப்பனே கத்தரி உதவி செய்யுங்க, மகனை பலப்படுத்துங்க ஐயா, அபிஷேகம் நிரப்புங்க தகப்பனே. அவரே வல்லமை ஒவ்வொரு திருச்சம் நிறைவு வழியட்டும் ஐயா. அப்பா நியாய தீர்ப்பு திருச்சபையில் தொடங்க வேண்டிய சொல்லிக்கிறோம், அது மூப்பாய்மத்தை தொடங்க வேண்டிய சொல்லிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உணர்வு விளட்டும் ஐயா, கத்திரிக்கு பயம் இருக்கட்டும் தகப்பனே. ஆலயத்துக்கு போகும்போதே ஒரு நடுக்கத்தை ஒரு பயத்துக்கு அதை கொடுப்பீராக தகப்பனே. இயேசுவே தகப்பனே ஆதி கத்தின் அசைவாடும் தேவனே அப்பா ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக, ஒரு ஆத்துமா கூட அப்பா கெட்டு போக அப்படி கட்டாவே நீ உதவி செபிக்கிறோம் ஐயா. அப்பா நான் சாக விரும்பேன்னு சொன்னீங்களா அப்பா தகப்பனே. அப்பா ஒரு திருச்சபை கதை நடத்த எடுத்துக்கப்பா. அப்பா அபிஷேகம் ஊட்ட போட்டும் ஐயா. செக்கினா மகிமையின் வல்லமை ஒரு திருப்பு ஒவ்வொரு திருச்சபையிலும் உண்டாகட்டும் ஐயா. வசதங்களை மூடியை செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. வருகைக்கு ஆயத்தம் திருச்சபையாக எளிமை பிரசங்க மனவாடி திருச்சபையாக அப்பா கர்த்தரே தகப்பனே ஒவ்வொரு திருச்சபையாக ஆசீர்வதிப்பீராக. மாம்சமான யாருக்கும் தேவனே கர்த்தன்னு சொன்னீங்களா ஐயா. மாம்சமான யாரையும் ஆவியை ஊட்டி விட்டு சொன்னீங்க தகப்பனே. இந்த வாசத்துப்படி வார்த்தைப்படி இங்க திருச்சபை உயிர்ப்பை வழியா நீங்க சேர்க்கிறோம் ஐயா. ஆதி அப்போது திருச்சபையில் எழுப்பு அக்கினி அப்பா ஒவ்வொரு ஊட்டப்பட்டும் ஐயா தகப்பனே. நன்றி 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 ராஜா. குடும்பங்களுக்காக நீங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் அறிந்த குடும்பங்கள் கூட தகப்பனே அப்பா பாவத்துக்கு அறிவிப்படி தகப்பனே அப்பா குடும்ப சொந்த சமாதானம் இருக்கிறது அறிவிக்கிறேப்பா. அவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகப்பனே ஆவியானவரே கணவன் மனைவிகள் சண்டை ஏசப்பா. அப்பா ஒரு சில நாட்களுக்குள்ள சண்டை தகப்பனே எப்படியாவது பிரிவினை கொண்டு வந்து சத்துருவான் தகப்பனே வகை தேடி சுட்டி கொண்டிருக்காங்க ஆண்டவரே. இயேசுவே 30 உலக இயேசு அந்த கணவன் மனைவி மத்தியில் 30 உலக இயேசு வருகிறாங்க தகப்பனே. 30 நூல் சீக்கிரத்தில் 60 அறந்து போக சொல்லி வேத்து வாசிக்கிறோம் ஐயா. அப்பா அது குடும்ப தலைவராக ரட்சகம் வாங்கப்பா எல்லா குறைகள் நிறைவுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்ப ஜெபம் நடக்கட்டும் ஐயா. அதிகார ஜெபம் நடக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் மரியாதை போல தன்னை விட்டு எடுவா நல்லவங்க தெரிந்து கொள்ளட்டும் ஐயா தகப்பனே. அதிகாலை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டவரே. ரட்சிக்கப்படாத கடவுந்தாலும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் அப்பா தகப்பன் நீங்க சொல்லி பண்ணாடவரே. ஏற்றல் குமாரத்தே நீ எனக்காக அழாத உனக்காக பிள்ளைகளுக்கு அழட்டு சொன்னீங்களாப்பா.
அதிகாலையே தகப்பனே வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் பிள்ளைகளுக்காக கடவுள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதாக தகப்பனே ஒவ்வொரு ஜெப ஆய்வுனா நிரப்பிவதாக தகப்பனே குடும்ப தலைவரும் கூட ஆசீர்வதிங்கப்பா அவருக்கு ஐயன் பாசங்களை ஆசீர்வதிங்கப்பா இந்த குடும்பத்திலே பிரிவினை கொடூர சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு நிர்மலமை கற்றுக்கிட்டு அவன் வல்லமை முடக்கப்பட்டு போவதாக அவன் வல்லமை சேர்ந்து போவதாக தகப்பனே அப்பா அவன் வல்லத்துக்குள் சமாதானம் உன் அரபணிகளின் சுகமும் இருப்பதை வேதவசத்தின் கத்தாவே ஒவ்வொரு குடும்ப கதை கட்டுவதாக தகப்பனே அப்பா தகப்பன் நீதிமான கூடாரங்களில் ரட்சிப்பு உண்டு என்று சொன்னீங்கப்பா அந்த ஒவ்வொரு கூடாரங்களையும் நீதிமான கூடாரம் மாற்றுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம் ஐயா உன் அலங்கத்துக்குள் சமாதானம் உன் அரமணிகள் சுகமும் அப்ப இருப்பதை வசத்தின் கத்தாவே ஒவ்வொரு குடும்பம் கட்டப்பட்டும் ஐயா அப்பா ஒரு கோரிகளின் குடும்பத்தை போல ஒரு யோசுவன் குடும்பத்தை போல ஒரு ஆரோன் குடும்பத்தை போல தகப்பனே ஒவ்வொரு குடும்பம் கத்தனை ஆசீர்வதிப்பாருங்க அப்பா கணவன் ரட்சிக்கப்படாது என்றால் ரட்சிப்புக்கு வழியை கேட்டு கத்தை நடத்துங்கப்பா பிள்ளைகளும் கூட தகப்பனே தாய் தாப்பாருக்கு தகப்பனே எந்த வீட்டு பிள்ளைங்களா இல்லாமல் இருக்காது பிள்ளைகள் சாதாப்பாருக்கு மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை ரசித்து ஒவ்வொரு குடும்பம் கிறிஸ்துவ கட்டப்பட தகப்பனே அதிகாலை ஜெபம் குடும்ப ஜெபம் ஆலய ஆறாருக்கு குடும்பம் குடும்பமாக சென்று அப்பா சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்களை விடுதலை வசதிப்பட ஐயா சத்தியத்தை அறிந்து வேண்டும் ஐயா தகப்பனே எத்தனையோ கிறிஸ்துவ தகப்பனே ஞாயிற்றுக்கிழமை ஆறாருக்கு கூட போக முடியாது தகப்பனே எத்தனை குடிகாரர்கள் கடவுளுக்காக ஆண்டவரே அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளவு வேதனையா கண்ணீர் அப்பா கிறிஸ்து விடுதலை மெய்யான விடுதலைப்பா மாத்திரம் யார் முடியும் கொடுக்க முடியாதவரே கணவர்களா ரட்சிங்கப்பா குடும்பத்தார் ரட்சிங்கப்பா குடிகார கணவர் ரட்சிங்காண்டவரே குடும்ப குடும்பமாக கத்தனை கண்டுகொள்ள என் தெய்வம் எழுப்புதாக்கி பற்றி பிடிக்கட்டும் ஐயா ஆய்வான ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா நீ பொறுப்படுங்க மையப்படுங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க துதி கனம் மகிமை கீர்த்தி புகழ் யாவும் நீர் ஒருவருக்கே சேர்த்துரு மீட்பர் இயேசு முன் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நம்முடைய திருச்சபைகளுக்கு ஒரு மாற்றங்களை கர்த்தர் உருவாக்குவதற்காக குடும்பங்களிலே இரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்க போறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நம்ம அடுத்தபடியாக இந்த நாளிலே நம்ம ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக இப்போ எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் கத்தரை சோதரம் பண்ணலாமா? ஆமே, நல்ல வாயை திறந்து சோதரம் பண்ணுங்க. நம்ம விடுதலையோடு கத்தரை ஆராதிக்கிறோம், விடுதலையோடு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் அநேக இடங்களில் விடுதலையோடு கத்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை, கட்டடங்கள் இல்லாததை பார்க்கிறோம், வழிகள் இல்லாததை பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவ பிள்ளைகளை கத்தர் வைத்திருக்கிறார். வருகிற நாட்களில் அவர்களை கொண்டு கத்தர் ஒரு அசைவை கட்டளிடுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிடம். ஆண்டவரே, எங்களுடைய மிஷினரி ஸ்தாபனங்களுக்காய் குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆமேன். அது மாத்திரமல்ல, அப்படியே ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி நம்முடைய பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். 28 லட்சம் கொண்ட நம்முடைய பட்டணம். ஆமேன். 4 விதமான தொழில்கள் கொண்டு அடங்கிய நம்முடைய பட்டணம். இந்த பட்டணத்தை சுற்றிலும் கர்த்தருடைய ஆளுகை இறங்கும்படியாக 60 வார்டுகளில் நம்முடைய ஆளுகை இறங்கும்படியாக எல்லா தெருக்களினுடைய வல்லமை இறங்கும்படியாக எல்லா தெருக்களிலே கிரியை செய்கிற விபச்சாரத்தின் வேசித்தனத்தின் ஆவிகள், விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், தற்கொலை உண்டு பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் ஒரு நிமிடம் அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பாப்பா. ஆமீன். எல்லா அந்தகாரத்தின் கிரிகள் எல்லாம் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவர். ஆமீன். இந்த 2 காரியங்களுக்காக நம்மத்தில் இருக்கிற ஆமீன் கிளாரா ஜோ பிரபாகர் அம்மா வந்து முன்பாக வந்து அவங்க ஜெபிக்க போறாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த பாரமான ஜெப குறிப்பை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் சுவாமி? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. அப்பா, 147 கோடி மக்கள் வசிக்கின்ற இந்த பெரிய தேசம் ஆண்டவரே, நீர் அதிகமாய் நேசித்த ஒரு தேசம். ஆகவே தான் உம்முடைய அப்போஸ்தலர் ஒருவரை இங்கே நீர் அனுப்பினீர் ஐயா. இன்னும் கூட உம்மை கண்டுகொள்ளாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சுவாமி. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தகப்பனை எதையோ நோக்கி மாயையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் நிமித்தமாய் நான் யாரை அனுப்புவேன் என்று சொன்னீரே அப்பா. இதோ நான் இருக்கிறேன், வருகிறேன் என்று சொல்லி எங்கள் அன்பு மிஷனரிமார்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் மீது நீர் ஒரு விசை மனம் இறங்கும் சுவாமி. எத்தனை ஆபத்துக்கள் ஆண்டவரே, எத்தனை எதிர்ப்புகள் ஆண்டவரே, எத்தனை வகையான துன்புறுத்தல் ஆண்டவரே. இதற்கு மத்தியிலும் அவர்கள் உமக்கு வைராக்கியமாய் இருக்கிறார்களே. அந்த மிஷனரிமார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த விதத்திலும் அந்த பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக் கூடாது கர்த்தாவே. எந்த விதத்திலும் அந்த பிள்ளைகளுக்கு மனக்கலக்கம் வந்துவிடக் கூடாது ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், இறுதி வரையிலும் காப்பாற்றுவார்
காப்பார் என்று சொல்லி உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகள் எங்கெங்கு கால் வைக்கின்றார்களோ அந்த இடங்கள் எல்லாம் உமக்கு சொந்தமாக மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் கல்வாரி சிலுவை கொடி பறக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த பிள்ளைகளை எதிர்த்து வருகிறவர்கள் உம்பட்சமாய் திரும்பி வர என் தேவன் கிருபை தருவீராக. கர்த்தாவே, இந்த மிஷனரிமார்களையும் ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் உடைமைகளையும் அவர்கள் பணி தளங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அரணும் கோட்டையுமாக நீர் இருக்கும்படியாய் உம்முடைய கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே துன்பங்கள் நேரிடாதபடிக்கு அப்பா, அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே கல்மலையை உடைக்கிற சம்மட்டியை போல இருக்க அப்பா, குருடர்கள் கண்களை திறக்கும்படியா இருக்க, செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்திலே விழுந்து நூறத்தனையான பதில் வர வேண்டும் சுவாமி. பெரிய அறுவடை கட்டளை இடுங்கப்பா. எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல உம்முடைய தூதர்களை அந்த பிள்ளைகளுக்கு காவலாக வையும் சுவாமி. அப்பா, உம்முடைய வெளிப்படுத்தலோடு கூட உம்முடைய தரிசனத்தோடு கூட அந்த பிள்ளைகள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தருவீராக. அப்பா, அவர்கள் உம்முடைய தொழிலை பார்க்கிறார்கள், உம்முடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாரிசுகளை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம், மிஷனரி பிள்ளைகள் மறுபடியும் அங்கே செல்வதை விரும்புவதில்லை ஆண்டவரே. காரணம், பெற்றோர்கள் படுகின்ற பாடுகளை பார்த்து கர்த்தாவே பிள்ளைகள் எவ்வளவாய் பின்மாற்றம் அடைகிறார்கள் சுவாமி. இந்த நிலைமை மாற ஐயா, இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. அநேகர் எழும்பட்டும் சுவாமி. அதற்கு ஏற்ற சூழ்நிலை நீங்க தான்ப்பா உருவாக்கி தர வேண்டும். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உடைய வசனத்தை நீங்க உறுதிப்படுத்துங்க. எது செய்ய நடக்காது என்று நினைக்கின்றார்களோ அந்த காரியம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தையை பிள்ளைகள் தைரியமாக எடுத்து சொல்ல என் தேவன் ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்கும் உம்முடைய கிருபையையும் வல்லமையும் தாரும் ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அநேக மிஷனரிமார்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதிலும் உடைய வார்த்தை அறிவிக்கப்படட்டும் ஐயா. சுதேசி மிஷனரிமார்களும் எழும்புவார்களாக. எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்கென்று எழும்ப என் தேவன் கிருபை தாரும். தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க சுவாமி. ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருக்கின்ற காலம் மிக குறுகியது. சாத்தான் எத்தனை விரைவாய் செயல்படுகிறார். ஆனால் அவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவர் அப்பா. உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படுத்தி ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி எங்கள் தேசத்தை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபைக்குள்ளாக அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மிஷனரிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் எங்கள் பட்டணத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. 27 லட்சம் ஜனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஊழியங்கள் சுவாமி, எத்தனையோ சபைகள் ஆண்டவரே, எத்தனையோ ஜபங்கள். ஆனால் அதற்கு ஏற்ற பலனை எங்களால் பார்க்க முடியவில்லையே கர்த்தாவே. அதற்கு என்ன காரணம் என்பதை தகப்பனே ஜெபிக்கிற விசுவாசிகளாகிய எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் சுவாமி. முதலாவது நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் ஐயா. தகப்பனே, நீதிமானின் ஜெபம் மிகவும் பலனுள்ளது என்று தானே வேதத்தில் பார்க்கிறோம். அப்பா, நீதிமான்களாக முதலாவது உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய எங்களை நீர் மாற்றும் சுவாமி. நாங்கள் சுயத்திலே இருந்து விடாதபடிக்கு, எங்களை குறித்த ஆவிக்குரிய பெருமையிலே நாங்கள் இருந்து விடாதபடிக்கு அப்பா, எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தவும், உமக்கு ஏற்ற உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழவும் முதலாவது எங்களை நீர் திருத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்படியாக
அர்ப்பணிக்கப்பட்ட ஜெபம் தகப்பனே உம்முடைய சன்னதியில் வந்து எட்டுமே. எங்கள் பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படுமே சுவாமி. தகப்பனே எங்கள் பட்டணத்தை பாழ்படுத்துகின்ற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே கட்டுண்டு செயலிழந்து போகட்டும். தகப்பனே உம்முடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். எங்கள் தேசத்தை எங்கள் பட்டணத்தை பாழ்படுத்துகின்ற எல்லா அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே, விக்கிரகத்தின் வல்லமைகள், அதன் நிமித்தமாக வருகின்ற விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், விபத்தை ஏற்படுத்துகின்ற பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் இத்தனை பேரும் ஒருமனப்பட்டு கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கிரியை செய்யக்கூடாது சுவாமி. அதிலே அடிமைப்பட்டிருக்கின்ற மக்கள் எல்லோரும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை அடைவார்களாக. இப்பொழுதே அவருடைய கண்களை நீர் திறந்து கொடு சுவாமி. மெய்யான தேவனாகிய நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. தாப்படி இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. இதில் ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொன்னீரே. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது சுவாமி. இந்த 27 லட்சம் மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதே போல எங்கள் பட்டணம் எல்லாவற்றிலும் செழிக்க வேண்டும் ஐயா. பிள்ளைகள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த பட்டணத்திலே மெயினாக என்னென்ன தொழில்கள் நடக்கின்றதோ அத்தனை தொழில்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடல் சார்ந்த தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஷிப்பிங் கம்பெனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு குறு தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும் ஐயா. எங்கள் பட்டணத்தின் மீது நீர் ஒரு விசை கூட மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த எல்லை எங்கிலும் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை நீங்க கட்டளை இடுங்க. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே நாங்கள் காணும்படியா என் தேவன் பலத்த காரியத்தை நீர் செய்வீராக, நீர் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை எல்லாம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய மிஷனரி ஸ்தாபனங்களை, ஊழியங்களை, பிள்ளைகளை, நம்முடைய பட்டணத்தை கர்த்தர் பாதுகாக்கிறதற்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2 நிமிடம் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஆமென் எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே தேவைகள் அநேகம் உண்டு ராபுஜா. ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன். உன் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவாராக, தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. ஆண்டவரை எதை எதிர்பார்த்து நம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ கர்த்தர் அவைகளை அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தேவைகள் சந்திக்க விடாதபடிக்கு வருமானத்தை தடை செய்கிற, எதிர்காலத்தை தடை செய்கிற, உயர்வை தடை செய்கிற எல்லா கிரிகளை இயேசுவின் நாமத்தில் முறித்து நான் ஜெபிக்கிறேன். வியாபாரத்தை தடை செய்கிற, வியாபாரம் செய்ய விடாதபடிக்கு சோம்பலின் ஆவியை கொண்டு வருகிற பொல்லாத கிரிகளின் மேல் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயமட்டுகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே திருமண வயது அடைந்தும் ஆண்டவரே திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஆராபா ஷேகாராபா. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஐயோ என் மகன் ஆண்டவரே இன்னும் வேதத்தையே வாசிக்க முடியலையே, ஜெபிக்க முடியலே என்று கலக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் உண்டு. அந்த பிள்ளையை கர்த்தர் சந்திப்பீராக. என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அநேக நாள் இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தினால பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி அமர பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் நீர் அந்த பிள்ளைகளை போஷிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பலவீனப்பட்டவர்கள் எல்லார் மேலும் உம்முடைய கரத்தை நீர் வைப்பீராக. இப்பொழுதே சர்வாங்க சுகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமேன். அப்படியே நம்முடைய கடந்த மாதத்தினுடைய எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நம்முடைய 4 கேர்சலையும் கடந்த மாதத்தில் ஜெப மாதம் வைத்தோம். அநேக பிள்ளைகள் ஜெபத்தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பினாரு. அநேகர் ஜெபத்தினால மேன்மையை பார்த்தார்கள். அதற்காக கர்த்தரை சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். வருகிற மாதத்தில் இருக்கிற ஊழியங்களுக்காக அப்படியே கர்த்தரை சோத்ரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமே. நாளை தினத்தில் நான் பெங்களூர் பட்டணத்துக்கு போகிறேன் யூத் கேம்புக்காக. அதை தொடர்ந்து ஆமீன் எங்களுக்கு சாயர்புரம் கன்வென்ஷன், அதை தொடர்ந்து ராம்நாடு, ஆமீன் அல்லேலூயா, இடையங்குடி, அதை தொடர்ந்து வள்ளியூர்ல இருக்கிற கன்வென்ஷன், ஆமீன். இப்படி நிறைய ஆமீன் ஆமீன் எங்களுடைய பிரயாணங்கள் நிறைய உண்டு. ஆமீன். உங்க வலதுகரத்தை உயர்த்தி அடிமைக்காக பிரேமுக்காக என்னோட டிராவல் பண்ணுகிற நோபல் இருக்கிறாங்க, பாஸ்டர் வருவாங்க. ஆமீன். டிராவல் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக ஒரு விசை உங்க வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போது ஆமீன் இந்த ஜெபம் என்னை தாங்க. கடந்த நாட்களிலே நாங்கள் ஜார்க்கண்ட்ல லேண்டிங் ஆகும் பொழுது ஆமீன் ஆமீன் அவங்க கீழே தர வரைக்கும் வந்துட்டாங்க. திடீர்னு டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. கேட்டா அது பறவை வந்துருச்சுன்னு சொல்லி டேக் ஆஃப் பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம். கர்த்தருடைய கிருபை, நம்முடைய ஜெபம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமீன். நல்ல உலகத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எங்கள் கிருபை எங்களை தாங்கட்டாண்டவரே. நம்முடைய கிருபையின் பிரசனம் இறங்கும், வல்லமை வரங்கள் வெளிப்படட்டாண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வாரம் நம்முடைய இரவு ஜெபத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக ஜெபிக்கிற உள்ளங்களை கர்த்தர் நீர் எழுப்பு ஆண்டவரே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தீபாவளியில ஃபேமிலி கேம்புக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் கொண்டு வருகிற அருமையான டேவிட் விஜயகாந்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தம்பதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவன் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்டிருப்பதற்காக நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்களே. அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2 சாட்சியை ரொம்ப சுருக்கமாக வேகமாக கேட்க போகிறோம். ஒரு சாட்சி நம்ம சகரியா அண்ணன் முன்பாக வந்து அவங்க ஒரு 2 நிமிஷத்தில் அழகாக சாட்சி சொல்லிடுவாங்க. அடுத்து நம்முடைய அருள்ராஜ், ஆமீன். ஆமாம், இவங்க 2 பேரும் வேகமாக முன்பாக வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சாட்சியை ஆண்டவர் தான் ஆசீர்வதிப்பாராக. எப்படின்னா, நாங்கள் வந்து அருள்ராஜ் மூலம் அண்ணனோடு இணைக்கப்பட்டு நாங்கள் வந்து மத்தியான வேளையில் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். இதன் மூலம் நாங்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்று ஜெபத்தில் வளரத்தக்க ஒரு கிருபையை கொடுத்தார். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஜெப மாதத்தின் மூலம் இந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் பெற்றுக்கொண்டதுக்கு தேவனுக்கு கொடான கோடி சொல்லுறேன். சகரி அண்ணன் வந்து முத வரும்போது நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அண்ணன் ஜெபம் பண்ணவும் முடியாது, வாய் என்ன செய்ய மாட்டாங்க, திறக்கவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் அவங்களுடைய நாவை தொட்டு அந்நிய பாஷை வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, பேசி ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் அவங்க மேலே கையெல்லாம் என்ன செய்யலை, வைக்கலை. எங்களோடு என்ன செஞ்சாங்க, இணைந்து கரெக்டாக வந்துடுவாங்க ஜெபிக்கிறதுக்கு. தொடர்ந்து அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டினாங்க. ஏசப்பா, கடந்த வருஷத்தில் அண்ணன் சொன்னாங்க எல்லாரும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, கடந்த வருஷத்தில் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் இந்த வருஷத்துக்குள்ளாக ஆண்டவர் கிருபை பாராட்டி, உண்மையிலே அதில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சேஞ்ச் உண்டாகக்கூடிய ஒரு ஜபத்துக்குள்ள ஆண்டு நடத்துறாரு. அவரே போல சாயல், அவருடைய குணங்கள், அவர் விரும்புகிற மாதிரி ஜபம், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உண்மையிலே நாங்கள் அனுபவிக்க கிருபை பாராட்டினாங்க. 2 to 4 வரைக்கும் அண்ணன் ப்ரேயரில் இருப்பாங்க. அப்போ அண்ணனும் நானும் சகரி அண்ணன் வருவாங்க. வந்து ஜெபிக்கும்போது ஒரு பேரின்பத்தை நாங்கள் அனுபவிக்க முடிந்தது. இந்த உலக காரியத்தில் எவ்வளோ நேரத்தை நம்ம செலவிக்கிறதை காட்டிலும் இயேசுவோடு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பேரின்பம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடிந்தது. என் வாழ்க்கையிலையும் சில இந்த ப்ரேயர் மூலமாக என்னுடைய தனிப்பட்ட சில ஊழியர்களுக்கு நான் கடந்து போகும்போது கர்த்தருடைய வல்லமையை அதில் ஆண்டவர் ஊற்றுறதை நான் பார்த்துருக்குறேன். கடந்த மாதம் நான் பார்க்கும்போது சேலத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போயிருந்தாங்க. அதில் பலத்த ஒரு காரியத்தை பார்க்க முடிஞ்சுது. அதே போல் இந்த வேம்பாருக்கு கர்த்தர் கொண்டு போனாங்க. வித்தியாசமாக எடுத்து பயன்படுத்துகிற மாதிரியே தெரிஞ்சுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்க்கல. ஊழியத்துக்கு போயிருக்கேன், ஆனால் வித்தியாசமான கர்த்தருடைய வல்லமை அதில் பிரதிஷ்யமாக. ஏன்னா வழக்கமாக சில பிரசங்கத்தெல்லாம் வந்து வித்தியாசமாக ஆண்டவர் நடத்துகிறாரு. அவருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி, ஆவியில் அப்படியே ஆவியானவருக்கு நான் என்னை விட்டு கொடுக்குற மாதிரிலாம் நடந்துச்சு. குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை
நான் பார்க்க முடிந்தது. 2 வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு தந்தாங்க சொப்பனத்து மூலமாக. ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரூபத்தில் சத்துரு அப்படியே ஆக்ரோஷமாக நிற்கிற மாதிரி இந்த ஜெபம் சத்துரு அப்படியே கீழே சாக்கி அந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு வெளிப்பாடும். இன்னொன்று, கரங்களில் ஒரு பெரிய கத்தி கொடுக்குறாரு சத்துருவை வெட்டுறதுக்கு, அதான் ஜெபங்கிற கத்தி. அதை உணர முடிஞ்சது. இப்படி நல்ல ஒரு ஆண்டரோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளே ஆண்டர் கொண்டு போனார். இன்னும் அவரோடு இன்னும் ஆழத்துக்குள்ளே போகிற அளவுக்கு என்ன செய்கிறாருன்னா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்களும் 2, 3 பேர் 5 பேர் அதிகமாக என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபிங்க. காலை நேரமோ மத்தியான நேரமோ இல்லை சாயங்காலத்திலேயோ. ஏன்னா இயேசுவோடு இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் நமக்கு ஒரு இனிமையான நேரம். ஆமென். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். பயன்படுத்தும் போது கர்த்தர் பெரிய ஒரு பலத்த காரியங்களை நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம கண்ணே பார்க்கும். ஆமென். நம்மளை கொண்டு மிராக்கள் அற்புதங்கள் ஆண்டு செய்வார். நேரத்தை வீணாக்காம தேவையில்லாமல் பேசாமல் அந்த நேரத்தை ஒரு ஜெப நேரமாக இயேசுவோடு நம்ம அப்படி இணைந்து ஒரு பேசக்கூடிய அந்த நேரமாக நம்ம மாட்டிட்டோம்னா நம்மளை கொண்டு இந்த நாட்களில் நம்ம கையில் கொடுத்துருவார். இந்தியாவை ஆண்டவர் சுதந்திரிக்க வைப்பார். ஆத்துமாக்கள்லாம் ஆண்டோடைய பக்கமாக திருப்புவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு இந்த கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சாமானியனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உண்மையிலே இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாங்க. அதே போல் அவங்க ஊழியங்களுக்காக நம்ம பிரேமனுக்காண்டி உங்களுடைய தனிப்பட்ட இதில் நல்ல அதிகமாக என்ன செய்யுங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஊழியக்காரங்களை ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்பி அருள்ராஜ் நல்லா ஜெபிக்கிற ஒரு தம்பி. ஆமேன். அவன் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்யலை. அவன் செய்கிற வேலை ஒரு ஸ்கிராப்பு. வீடுக்கு போய் பேப்பரு இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டு, அண்ணே அவனுக்கு ஆசை என் கூட ஜெபிக்கிறதுக்கு ஆசை. அதாவது என்னுடைய ஜெப நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அந்த ஜெப நேரத்தை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப தேவை அந்த ஜெபம். அவன் நல்ல கவனிங்க. இன்றைக்கி சில ஊழியக்காரங்க தம்பி அருள்ராஜ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கேயோ ஜெபம் பண்ணுறோம், ஆனால் இந்த இடத்துல நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அசைவை செய்வார்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் முகத்தை நான் பார்க்கல, அவங்க முகத்தை என்ன செய்யலை நான் பார்க்கல. அப்போது ஜெபம் எவ்வளோ பெரிய கம்யூனிகேஷனை உருவாக்குது பாருங்கள். மெதுவா அல்லேலூயா. ஆமென். ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மட்டும் என்ன செய்யாது, வீணாய் போகாது. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வெனஸ்டேயும் எங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லுவோம். ஆனால் வழக்கமாக வரவங்க வருவாங்க. 26 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். நான் ஏன் கேட்குறேன், இது ஒரு பட்டறை. எல்லா வெனஸ்டேயும் நாங்கள் கூடி ஜெபிக்கிறது அது ஒரு பெரிய பட்டறை. எங்களுடைய கருவியை, எங்களுடைய ஆயுதத்தை அதை என்ன செஞ்சிட்டே இருக்கோம், கூர்மையாகிட்டே இருக்கோம். கடந்த நாட்களில் ஜார்க்கண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்மெல்லாம் இப்படி அழகாக சேரை போட்டு உட்காந்து லைட்டெல்லாம் போட்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமீன். நாங்கள் 2 வீலரு கார்லெல்லாம் வைக்கோலை வச்சு மூடி வச்சிட்றாங்க. ஏன்னா தெரிஞ்சால் பிரச்சனை ஆகுன்றாங்க. ஆமீன். நெருக்கி உட்காடுறாங்க. மூச்சுடுறக்கூடியும் ஆமீன் முடியல. ஆமாம், அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் 2 நாளாக அங்கே யூத்து கேம்ப் நடத்தணும். அருமையான ராபர்ட் அண்ணன் அவங்களுடைய ஸ்தலத்தில். யோசித்து பாருங்கள், அவங்கள வர வேண்டான்றோம், வராங்க. நாங்கள் வாங்கோன்றோம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் தான்டா யூத்து கேம்ப், அடுத்த வருஷம் வாடா. இல்லைப்பா நான் வரணுன்றான். ஆனால் அங்கே உட்காரக்கு இடம் இல்லை. சத்தம், வெளியே ஜன்னல் கின்னல், ஒரு காற்று உள்ள வரலை. கொஞ்சம் யோசிங்க, நம்மளை எவ்வளோ கிருபையாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஊழியன்றது சாதாரண இல்லைங்க. விளக்கரையும் செலுத்தணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்துக்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும், விளக்கரையும் செலுத்தியே ஆகணும். கடைசி காலம் வந்துட்டோம். வேறொரு சந்ததி எழும்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம், இவ்வளோ காரியத்தை நம்ம செய்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு, ஒருவேளை உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவனார்னா நமக்கு ஒரு 10 சேர் தேவை. அல்லேலூயா. ஆமாம், ஒரு 2-3 சேர் என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சி போயிருக்கு. முடிஞ்சால் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவனா அந்த சேர்ஸை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், வாங்கி கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அல்லேலூயா. ஆமீன். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனை குறித்து போடப்பட்டிருக்கு. யோசுவா 14:13 கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அல்லேலூயா. ஆமாம், இந்த காலேபை கர்த்தர் ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, சுதந்திரமாய். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
தேசத்துக்கு கடைசியாக அழைத்து கொண்டு போனது யாரு? யோசுவா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுத்தது யாரு? யோசுவா. அப்படி கொடுக்கும்போது இந்த காலேபுக்கு ஒன்று கொடுக்கிறார், எப்ரோனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த எப்ரோன் என்பது ஐக்கியம் என்று அர்த்தம். என்னது? என்ன எல்லாரும் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? ஐக்கியம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம்? எதனோடு ஐக்கியமாக இருக்கிறோம்? எந்த ஐக்கியத்தோடு நான் ஓடுகிறேன்? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எப்ரோனை காலேப் என்ன செஞ்சுட்டான்? சுதந்திரித்துட்டான். இப்போ இந்த ஐக்கியத்துக்குள்ள காலேப் வருவதற்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கொண்டது? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வருஷம் எடுத்துக்கொண்டது? 40 வருஷத்துல 40 வயசுல காலேப்புக்கு என்ன கொடுக்குறாங்க? வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இவர் சுதந்திரிச்சது எத்தனை வருஷத்துல? 80ல். அப்போ 40 இயர்ஸ் இவர் எதற்காக உள்ள டிராவல் பண்றதுக்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. 40 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. ஆமீன். நல்ல கவனிங்க. இந்த காலேப்புக்குள் இருக்கிற கிருபை, அவருக்குள் இருக்கிற ஒரு மகிமை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 காரியம் தான். இந்த காலேப்புக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா, நீங்க வாசித்தீங்கன்னா யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அல்லேலூயா. ஆமா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் லட்ச ஜனங்கள் புறப்பட்டு போனாங்க. இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களும் என்ன செஞ்சு போனாங்க? புறப்பட்டு போனாங்க. அவங்களோட தான் யாரு டிராவல் பண்றா? இந்த காலேப்பும் டிராவல் பண்றாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாமளும் இந்த பூமியில நம்மளும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்முடைய டிராவல் எப்படி இருக்கு? நோவாவை குறித்து சொல்லும்போது, நோவா தன் காலத்திலே நீதிமானாகியா இருந்தானா. அவன் வாழ்ந்த நாட்கள்ல நோவா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நீதிமானா இருந்தான். அவனுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் இருந்தது? தேவனுக்கு பயப்படாம இருந்தாங்க, கீழ்ப்படியாம இருந்தாங்க, நோவாவுடைய வார்த்தைக்கு யாருமே என்ன கொடுக்கல? செவி கொடுக்காம இருந்தாங்க. அந்த நாட்களிலே நோவா நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. சரி, இந்த நாட்களில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கர்த்தர் இவங்களை புறப்பட பண்ண வருகிறாரு. அவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் மோசையை எடுத்தாரு, யோசுவா கையில பொறுப்பை கொடுத்தாரு. தேசத்தை பங்கிடும்படியான பொறுப்பையும் கர்த்தர் யோசுவா கையில கொடுத்தாரு. இப்படி வரும்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமேன். நான் அடிக்கடி சொல்வேன், நல்ல கவனிங்க. ஆமேன். நான் தாவீதை குறித்து சில வாரங்களாக நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ சவுலை ராஜாவாக்குனதுக்கு அவருக்கு எப்படியா இருந்ததா? மனஸ்தாபமா இருந்ததா? அதுல 1 சாமுவேல்ல போடப்பட்டிருக்கிறது, இவனை பார்க்கிலும் உத்தமன் அப்படின்னு போட்டிருக்கிறார். யார்கிட்ட சொல்றாரு? சாமுவேல்ட்ட கர்த்தர் சொல்றாரு, இவனை பார்க்கிலும் ஒரு உத்தமன, ஒரு பெர்ஃபெக்ட். அப்போ தாவீது உத்தமனா வாழ்ந்தான் என்பதை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சார். ஆமென். அவங்க அப்பாவுடைய பார்வைக்கு தாவீது இவனெல்லாம் ஒரு ஆளு. அவங்க அண்ணன்மாருடைய பார்வைக்கு இவனெல்லாம் இவங்க அம்மா யாருன்னே தெரியாது, அந்நியரா இவனை பார்த்தாங்களாம், வேற்று மனுஷனா பார்த்தாங்களாம். ஒரு கூட்டம் இவனை இப்படியே பார்க்குது. சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். சாமுவேல் தோற்றத்தையே பார்க்கிறாரு, கர்த்தர் அவனுடைய உத்தமத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ல, அவர் God as a perfect God. நாம வாழுகிற இவனோடு கூட வந்த மற்ற மனிதர்கள் களங்க பண்ணினார்களா? நான் சொல்லட்டா, நம்ம எனக்கு கர்த்தர் வைத்த வழியில நடப்போம். ஹல்லேலூயா. ஆமா, நீதிமான் தன் உத்தமத்தில் இருக்கிறான். நீதிமொழிகள் 20ல் சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு பின் அவன் சந்ததிகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா ஆமா, நல்ல கவனிங்க. உன்னுடைய வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா யோபு 27:2-3. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று. அல்லேலூயா. யோபு பாருங்க எப்படி அழகா அறிக்கைப்படுறா பாருங்க. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசில் இருக்கும் மட்டும் என் உதடுகள் எதை செய்யாதாம்? தீமையே சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடு. இதுதான் சார் உத்தமம். அல்லேலூயா. இந்த பூமியில நான் இருக்கிற வரைக்கும் எதை தான் பேசணும்? சத்தியத்தை பேசணும்.
இந்த பூமியில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற வரைக்கும், என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அதை எந்த விசுவாசி, எந்த சபை, எந்த ஜனம் செய்தோ அவனை கர்த்தர் ஐக்கியத்தில் கொண்டு போவாரு. உத்தமமாய் பர்ஃபெக்ட். அல்லேலூயா. நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இதை விட்டு தவறிடுறோம். நீதிமொழிகள் 2:21 வாசிங்க. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். செம்மையானவர்கள் எங்க வாசம் பண்ணுவார்கள்? அதுல யார் தங்கி இருப்பா? இதுதாங்க ஐக்கியம். அல்லேலூயா. ஆமே. நம்முடைய ஆசை என்ன தெரியுமா? செம்மையானவர்கள் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். அதுல உத்தமர்கள் என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். நம்முடைய உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், யோபு தான் அதையும் சொல்கிறாரு. ஆமே. நல்லா கவனிங்க. கடைசி வரைக்கும் வழி விலக பண்ண எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவோ சூழ்நிலை, பிசாசு நம்மளை தடுமாற பண்ணுகிற சூழ்நிலை நிறைய வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் எவ்வளவு தூரம் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமோ இருந்து பாருங்க, எப்ரோனை கர்த்தர் சுதந்தரி வைப்பார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் தூத்துக்குடிக்கு வந்த புதுசில் அப்போ ஃபோன், நமக்கு மொபைல் ஃபோன் ரொம்பலாம் இல்லை. ரிலையன்ஸ் மட்டும் 500 ரூபாய்க்கோ எதுக்கோ கொடுத்துருப்பான். அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு டெலிஃபோன் பில் கட்டணும். அப்போ பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த தந்தி ஆஃபீஸில் பிஎஸ்என்எல் பில்லு கட்டுறதுக்கு லைன் அனுப்போம். எங்கள் அத்தா என்னை வந்து லைனில் நிற்க வச்சுட்டு அவங்க எல்ஐசிக்கு போயிட்டாங்க. என் கையில் காசு கொடுக்கல, ஏன்னா லைன் ஒரு க்யூவாக நிற்குது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். லைன் போக போக போயிட்டே இருக்குது. எனக்கு முன்னாடி எங்களுடைய டெலிஃபோன் பில் வந்து 296 ரூபா என்னமோ கட்டணும். சரியா? அந்த பில்லை கையில் வச்சுட்டு நானும் லைனில் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி இருந்த கீழே பார்த்தா ஒரு 3 தாள் 100 ரூபா தாள் கீழே விழுந்து கிடக்கு. இப்போ அதை நான் எடுத்து எனக்கு முன்னாடி உள்ளவன்ட்ட கேட்குறேன், இது நீ உங்களுடைய காசா, கீழே விழுந்துருக்கு, கெட்டுங்க அப்படின்ற. அவர் என் காசு இல்லை பிரதர். அவர் பார்த்துட்டு என் காசு இல்லை. சரி, அப்போ பின்னாடி கேட்டேன், அவரும் என் காசு இல்லைன்றார். அப்புறம் உங்களுக்கு முன்னாடி கேளுங்க என்ன, அவரும் என் காசு இல்லைன்றாரு. சரி, யார்கிட்ட தான் கேட்க, எல்லாட்டையும் கேட்டாச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, நீ எல்லாம் லூஸாவே அப்படின்றான். யாரு காசு இல்லை, உன் காசான்னு பாரு, இல்லைன்னா உன் கையில் கிடச்சுன்னா நீ அதை எடுத்து கட்டிட்டு போ அப்படின்றாரு. ஆமென். நல்லா கவனிங்க. இதுதான் உலகம். இதுதான் என்னது? இப்போ நல்லா இருக்கு, இது நல்ல ஐடியாவே இருக்கு, இவனே சொல்லிட்டேன் நம்ம வச்சுட்டு போனா என்ன? அங்கே தான் கர்த்தர் நம்மளை சோதிப்பார். ஆமாம். நான் வாங்கலை, நான் கவுண்டர்லேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். அது யாரு காசுன்னு நமக்கு என்ன தெரியும்? தெரியாது சார். ஆமென். 2வது, சண்முகபுரத்தில் ஒரு அண்ணன் இருப்பாங்க. அவங்க நைட் ப்ரேயர் நடத்துவாங்க. அந்த அண்ணன் பேர் அருள் பிரகாஷ்னு நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரியாது. அப்போ நான் சண்முகபுரத்தில் இந்த பிகினிங் நான் நைட் ப்ரேயருக்கு போகும்போது சொன்னேன், நான் எங்கே இருந்தாலும் எங்கே இருக்கிறேன், இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கு கரெக்டாக ஃபோனில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மனுஷன் நம்மளை சோதிக்கிறதுக்காகவே ஃபோன் பண்ணுறாரு. அல்லேலூயா. நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நான் நிற்கிறேன். அவர் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாரு. எனக்கு தெரியாது. உடனே அவர் ஃபோன் அடித்து கேட்குறாரு, பிரதர் இப்போ எங்கே இருக்கிறீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஓகே பிரதர் வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் ஃபோனை வச்சுட்டார். ஓகே, நீங்கள் அடுத்த வாரம் வந்துடுவீங்களே? ஏன்னா அடுத்த வாரம் நான் வெள்ளிக்கிழமை அந்த சண்முகபுரம் சர்ச்சுக்கு நைட் ப்ரேயருக்கு போகிறேன். வந்துடுவீங்களே? ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். அப்போ போனதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் பிரசங்கத்தில் சொன்னீங்களே, உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக என்ன செஞ்சிட்டீங்க. ஆமாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரரை சோதிச்சாரா, அவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளே வச்சிட்டாராம். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. இப்படி தான் உலகம் நம்மளை என்ன செய்யும்? சோதிக்கும். ஆமென். தேவனே நம்மளை என்ன செய்வார்? சோதிப்பார். சில தேவன் கொடுத்து சோதிப்பார், சிலர் கொடுக்காம. எப்படி நீ இருக்கிற? ஆமென். நீங்கள் சொல்லணும், நான் வாழ்ந்து காட்டுவேன்ப்பா, என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார்.
வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே நம்மை காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், நிறைய ஜனாதிபதி நம்முடைய நாட்டில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி எத்தனாவது? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கட்டாயம் எங்களுக்கு தெரியாதுன்றீங்களோ? ஒவ்வொரு ஜனாதிபதியும் அவங்க பதவி காலம் முடிஞ்சோடனே லாரி லாரியாக பின்னாடி போகுமா. வரும்போது ஒரு லாரியில் வருவாங்களாம், போகும்போது பல லாரி போகுமா. ஆனால் ஒரு 3 ஜனாதிபதிகள் வந்த மாதிரியே போனாங்களாம். அதில் கடைசி யார் போனது? அப்துல் கலாம். அல்லேலூயா. உத்தமம். அவர் வாங்கின அத்தனை பென்ஷனை அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கல, எல்லாம் ஏழைகளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆமாம், ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு கிரைண்டர் கொடுத்தாராம். அவர் கேட்டார், எனக்கு ஏன் கிரைண்டர் கொடுக்குற? சரி நீ கொடுத்துட்ட, இதனுடைய தொகை என்னன்னு கேட்டு செக்கு போட்டு கொடுத்துட்டாராம். பர்ஃபெக்ட். அல்லேலூயா. ஆமாம் சார், உலகம் நம்மளை சோதிக்கும், கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் என் புள்ள கையில் இந்த குடும்பத்தை கொடுத்தேன், இந்த சபையை கொடுத்தேன், இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறேன், ஆமேன், இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ தாளந்தை கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளை எப்படி எனக்கு பயன்படுத்துதுன்னு பார்ப்பாரு. அல்லேலூயா. உத்தமமாய் தேவனை என்ன செஞ்சானா? பின்பற்றினானா. வேகமாய் போகிற 2வது இந்த காலேப்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனைச் சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவன் சந்ததியார் அதை என்ன செய்வார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். வாட் அ பியூட்டி. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். இந்த காலேப்பு முதல்ல உத்தமமாய் பின்பற்றினா, 2வது இந்த காலேப்புக்குள்ள என்ன ஆவி இருந்ததா? வேறே ஆவி உடையவனாய் இருந்தானா. ஆமேன். அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பங்கிட்டு கொடுக்கிற தேசத்தை வேகு பார்ப்பதற்காக மோசே சிலரை என்ன செய்கிறாரு? அனுப்புறாரு. போயிட்டு பார்த்தவனெல்லாம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம். ஆமேன். போய் பார்த்துட்டு வந்தோம்லாம் ராட்சசத்தை நாங்கள் பார்த்தோம், அவங்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளியை போல என்ன செஞ்சோம்? இருந்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றா சொல்றான். மோசையே கொஞ்ச நேரத்தில் குழம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். காலேப் சொன்னா உரிச்சு போட்டே, அப்படி அல்ல, எளிதாய் அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்? மேற்கொள்ளலாம். காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ள இருந்த ஆவியானவர். மாம்சம் எப்போதுமே பிரமிப்பை காட்டும், மாம்சம் எப்போதுமே நம்முடைய பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணும். சிங்கம் போல இந்த பார், இந்த பலவீனம், உனக்கு சுகர் வந்துருச்சு, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கால் வீங்கிருச்சு, கை வீங்கிருச்சு, வீங்கட்டும். ஆமே, இதெல்லாம் பயத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆமாம், கேளுங்க, பக்கத்தில் என்ன ஆவி இருக்குன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு இந்த பயத்தின் ஆவி நிறைய ஆட்டி வடைச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அது ஆயிருமோ, இதாயிருமோ. நான் சொல்லிட்டேன், ஒன்றும் ஆகாது. நாமின்னு சொன்னவங்களாம் வாழ்க. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆமேன், ஆமேன். ராட்சசத்தரை கண்டோம் அப்படின்றான். அங்கே எங்கடா ராட்சசர்கள் இருந்தாங்க? ஆமேன். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ஆமேன், ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பாக பெரிய பர்வதம் எம்மாத்திரம் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக பெரிய பர்வதம், ஆமேன், அது மெழுகு போல உருகும். அப்போ 2வது நம்ம எதை பேசணும்னா, பிரச்சனையை பேசாம எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், ஆண்டவரை நீங்க சொல்லுங்க ஆண்டவரை, இவைகளை நான் எளிதாய் மேற்கொள்ளலாம். ஆமேன். இன்னைக்கு நல்ல கவனிங்க, சின்ன காரியத்தை ரொம்ப பெருசா பிசாசு காட்டிடுறான். ஆண்டவர் அதை தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. ஆமேன். ஆமா, சின்ன தலைவலி, அது மைண்ட் அட்டாக்கா இருக்குமோ, இவங்களே டாக்டர் ஆயிடுறாங்க. எனக்கு அதுதான் விளங்கல, படிக்காமே டாக்டர் ஆகிறது எப்படின்னு எனக்கு தெரியல பாருங்க. அல்லேலூயா. ஆமா, நான் கேட்குறேன், இந்த சாமர்னால்ட இந்த பூமியிலேருந்து என்னைக்கு அவர் தூக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு தான் தூக்குவார். அதுக்கு முன்னாடி எந்த கொம்பனாலும் எந்த வியாதியாலும் என்ன செய்யாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. அவன் அடிக்கடி என்னை ஆட்கொண்ட இயேசு
உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. இப்படி பாடிட்டே போனால் பிரசங்கம் ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும், நமக்குள்ளாக இந்த ஆவியானவர் இருக்கும்போது தான். ஏன் இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்குன்னா, நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் பக்கமாக வந்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் பக்கமாக கொஞ்சம் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்த ஒரு காரியத்தை மட்டும் நான் காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்துட்டீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆமாம் 26வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க. எதுக்கு இந்த ஆவியானவர்? நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு அவர் என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க. இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எனக்கு பலவீனமா? என்னுடைய பலவீனத்துல என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்ய போகிறார்? உதவி செய்ய போகிறார். பவுலை குறித்து நான் சரித்திரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது, பவுலுடைய உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய சரீரத்தில் காயங்கள் அநேகம் இருந்தது, வியாதிகள் அநேகம் இருந்தது, கண்கள் இருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்குமா, கூனி குறுகி போயிருப்பாரா. அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இறங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. எனக்குள் பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து மேன்மை பாராட்டி பாருங்க. அல்லேலூயா. அடுத்து அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் எங்களுக்கு ஜெபிக்கவே தெரியல பிரதர், இதுக்கு மேல நான் எப்படி ஜெபிக்கணும்னே எனக்கு தெரியல பிரதர், இந்த காரியத்துக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பிரதர். கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கட்டும் பிரதர். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரியாம இருக்கும்போது அவருக்கு தெரியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அதை தான் வசனம் தெளிக்கிறது. எனக்கு வேண்டிக் கொள்ளுகிறது வேண்டியது இன்னதென்று எனக்கு என்ன செய்யல தெரியல. ஆண்டவர் சொல்ல தெரியல, இல்ல அமைதியாரு, நான் ஜெபம் பண்ண வைக்கிறேன். அல்லேலூயா. அதான் அருமையான ஃபாதர் பண்றாரு. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வழி நடத்தும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்கவே எதற்காக கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவி. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுமா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆமென். இதுதாங்க ஆவியானவர். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர், எனக்கு தெரியாமல் இருக்கும்போது உதவி செய்கிறவர், என்னை அவர் புத்திர பாக்கியமாய் வைத்திருக்கிற ஆவியானவர், பிள்ளையாய் வைத்திருக்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் இந்த மாதம் உங்களோடு டிராவல் பண்ணுவார்னு சொன்னா அவருடைய ஐக்கியத்தில் நீண்ட நித்திய காலமாய் நாம் அரசாளுவோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போங்க, சில நேரத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஆனால் ஸ்டேஜில் நின்று ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறது. நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதம் முழுது நாங்கள் ஜெப மாதம். என்னுடைய மேலறையில் தான் நான் ஜெபிப்பேன். என்னுடைய மேலறையில் எப்போதுமே நம்ம ஊரில் மழையே பெய்ய மாட்டேங்குது பாருங்கள், மித்த ஊரில் எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுதியா. அல்லேலூயா. ஆமே, நம்மளாம் கிருபை பெற்றவர்கள். ஆமீன். அதனால் ரூமில் ஏசி 21 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்குறோம். நான்லாம் போயிடலாம் சொல்லலை. 21 டிகிரி செல்சியஸ் அந்த இதில் வச்சு ஏசியை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஜெபிக்க எல்லாருக்கும் வேக்குது சார். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட மனிதனுக்குள்ள இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. செருபாபேலை பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னார், செருபாபேலை பலத்தினால முடியாதுடா, பராக்கிரமத்தினால முடியாதா, என் ஆவியினாலே முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்கள் பலத்தை விட்டுருங்க, உங்கள் திறமையை விட்டுருங்க, ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் உங்களை ஓட வைப்பார். மூணாவது, இந்த காலைப்புக்குள் இருந்த வசனத்தை மட்டும் பார்த்துருவோமா? ஆமீன். வாசிங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கு வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. எப்போ சொல்றாரு இவரு? 85 வயசுல சொல்றாரு. எப்போ இருந்த பலன்? 40 வயசுல ஒருவேளை ரட்சிக்கப்பட்டாரோ, அபிஷேகம் பெற்றாரோ, ஆண்டவருடைய உறவுக்குள் இருந்தாரோ, அன்னைக்கு நான் எப்படி ஆண்டவருடைய உறவுல இருந்தேனோ இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டோன்னே நல்ல ஜெபம் பண்ணியிருப்போம், நல்ல பாட்டு பாடி துதிச்சிருப்போம், சபைக்கு நேரத்தில் போயிருப்போம். அல்லேலூயா. ஆமாம், 1 மணி நேரம் என்னப்பா, 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றது நமக்கு 2 நிமிஷம் மாதிரியே என்ன செஞ்சுருக்கோம், போயிருக்கோம். ஆனால் இப்போ நம்மளெல்லாம் பிடிச்சி 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உட்கார வைக்கிறதுக்குள்ளேயோ, ஏசு சுவாமியே சீக்கிரம் வாருமே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா. அன்னைக்கு தேவ சமூகத்தில் நேரம் போகல, பலன் இருந்தது. ஆனால் தலைவர் சொல்றாரு, 45 வருஷம் கழிச்சு சொல்றாரு, எனக்கு அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்கிற இயேசு நேற்றும் இன்றும் என்றும். ஆமீன். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற நீங்களும் நானும் அன்னைக்கு எவ்வளவு ஜெபத்தை உறவை வச்சோமோ அந்த உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமீன். ஏன்னா அவர் எனக்காக முழு கிரையும் செலுத்தி இருக்கிறார்ப்பா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இவன் வேற ஆவி உடையவனாயிருந்தான், கர்த்தரை உத்தமமா பின்பற்றினா ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியில இருந்த அந்த பலன் இப்பொழுது வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூடிய வாட்ஸ்அப்ல பார்த்தா 72 வயசுள்ள ஒரு மனுஷன் கல்லூரிக்கு போறாராம் படிக்கிறதுக்கு. நமக்கு சிரிப்பா இருக்குல்ல. அவர் இளைஞரோட இளைஞனா சேர்ந்து போறாரு. ஏதோ ஒரு நியூஸ்ல தான் போட்டாங்க, பாலிமர் நியூஸ்ல தான் நினைக்கிறேன். அவரை பேட்டி கேட்கும் போது சொல்றாரு, நானும் ஒரு இளைஞன் தான்றாரு. அவர் ரட்சிக்கப்பட்டாரா அபிஷேகம் பட்டாரா எனக்கு தெரியல. ஆனா அந்த மனுஷன் நானும் ஒரு, எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் பாருங்க, எவ்வளவு பயம் பாருங்க. அல்லேலூயா. நமக்கு சொல்றதுக்கு என்ன வர மாட்டேங்குது. ஆமா, நல்ல கவனிங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, அன்னைக்கு நான் பெற்றிருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கும் எனக்குள் எரிந்து கொண்டே இருக்கட்டும். அது பலிபீடத்தில் எரிய எரிய எரிய. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஐக்கியத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்பார், அவரை நெருங்கிட்டே இருப்போம். நான் சொல்லிட்டு அவரை நெருங்க 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 நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை, நம்முடைய ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்துவார், சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் இன்னும் ஆண்டவரை நெருங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? காலேபுனுடைய உத்தமத்தை பிரிக்க எத்தனையோ பேர் எழும்பினார்கள். ஆனாலும் காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். இஸ் a perfect. எத்தனையோ முறை நம்மளும் தடுமாறிட்டோம்ல, எத்தனையோ முறை நம்மளும் விலை போயிட்டோமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். சொன்ன, ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இன்னும் என் கைகளை இன்னும் சுத்தமாக்குங்க, என் நாவை இன்னும் சுத்தமாக்குங்க, என் கண்களை இன்னும் சுத்தமாக்குங்கப்பா, இன்னும் உத்தமத்தில் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. செம்மையானவர்கள் ஆண்டவரே ஆளும்போது உத்தமர்கள் அதில் தங்கி இருப்பார்களே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றும். 2வது, வேற ஆவியுடையவனா இருந்தான். இன்னைக்கு நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர். ஆமீன். நமக்கு தெரியாத போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். இன்னைக்கு எல்லாரும் மேல அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். நீங்க விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. என்னால வேண்டாம், என்னால முடியலப்பா, இதுவரைக்கும் நான் ஜெபித்து தோத்து போயிட்டேன், நான் கேட்டு நான் தோத்து போயிட்டேன், எனக்கு தெரியாது இந்த காரியத்தில் என்ன, இந்த பிள்ளைக்காக என்ன, இந்த தொழிலுக்காக என்ன, இந்த ஊழியத்துக்காக என்ன, இந்த காரியத்திற்காக என்ன ஆண்டவரை எனக்கு தெரியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. 3வது காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அபிஷேகம், அந்த ஐக்கியம் அவன் இறுதி வரைக்கும் வைத்திருந்தான். எங்களுக்குள்ள ஐக்கியம் பெருகட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஐக்கியம் பெருகட்டும். நாங்கள் இன்னும் உங்களுடைய சமூகத்தை நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய ஜெப நேரத்தை கூட்டணும், இன்னும் எங்களுடைய பலிபீடம் எரியட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும். இந்த இடத்துல காலேப் எப்ரோனை சுதந்திரித்தான். எங்கள் பிள்ளைகள் இந்த மாதத்தில் சுதந்திரிப்பார்களாக.
தேவனேனா உமதண்டையில் இன்னும் நான் நெருங்கணும், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்த்து வாக்கடங்கா வல்லநாதா தேவனேடா உமது அண்ட சொல்லுங்க, இன்னும் நான் நெருங்கினப்பா சேர்வதே ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நாங்க இன்னும் உங்க சமூகத்தை நெருங்கின ஆண்டவரே, நாங்க எவ்வளவு தூரம் உங்களை நெருங்குகிறோமோ அவ்வளவு தூரம் எங்களை நெருப்பாய் மாற்றுகிறவர், அக்கினியாய் மாற்றுகிறவர். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எவைகளை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் வைத்திருக்கிறீரோ அவைகளை நாங்கள் சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த பிள்ளைகளை பலத்தோடு அனுப்புவீராக, புது பலத்தோடு அனுப்புவீராக, காலேபின் பலத்தோடு அனுப்புவீராக, காலேபுகளிலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு அனுப்புவீராக, காலேபுகளிலிருந்து இந்த உத்தம குணத்தோடு அனுப்புவீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் கூடுகையை தேவனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டீர், குணமாக்கினீர், அற்புதங்களை அதிசயங்களை செய்தீர். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை முன்னின்று எடுத்து செய்கிற உம்முடைய அடியானை இன்னும் பல தேசங்களுக்கு, பல லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. தொடர்ந்து இந்த கூடுகை இன்னும் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகட்டும் ஐயா. இந்த கிருபா பள்ளிக்காக, இதை நடத்துகிற அன்பு பிள்ளைகளுக்காக, மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதியும், பெருக பண்ணும். காலேபை போல எபிரோனை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்தது போல இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை சுதந்தரிக்க, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் நிறைந்து நிலைத்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.